ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாட்ச் நவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடையில் இருக்கும்ல அப்பம், அதை எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை இல்லைனா வெல்லம் கரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். 1 ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் சின்ன குழி கரண்டியில் அப்பத்தை ஊற்றிடலாம். சட்னி கரண்டிலாம் இருக்கும்ல, அதில் ஊற்றிக்கோங்க. 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், வீட்டிலே ரொம்ப டேஸ்டான அப்பம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.